2024-2025 ஆண்டுக்கான மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் 1116 இந்திய மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்திருக்கிறார். மொத்தம் 30,000 மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷனில் இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இவர்களில் 90 விழுக்காடு, அதாவது 27,000 இடங்கள் பூமிபுத்ரா மாணவர்களுக்கும் 10 விழுக்காடு கோட்டா, அதாவது 3,000 இடங்கள் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டதாக செனட்டர் சிவராஜ் சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது ஃபட்லினா தெரிவித்தார். பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களில் சீன சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 1,629 இடங்களும் மற்ற இனங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு 225 இடங்களும் ஒதுக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஜூன் 20ஆம் தேதி மெட்ரிகுலேஷனுக்கு முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை இதுவாகும். அதேவேளையில் SPM தேர்வில் 10A மற்றும் அதற்கு மேற்பட்ட அடைவு நிலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தில் கட்டம் கட்டமாக அவர்கள் வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர்தான் அந்த கல்வி திட்ட வாய்ப்புகளை உண்மையில் எத்தனை இந்திய மற்றும் சீன மாணவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரிய வரும் என ஃபட்லினா விளக்கம் அளித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் இந்திய மற்றும் சீன சமூகங்களைச் சேர்ந்த எத்தனை மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது என்ற விவரங்களை வழங்கும்படி சிவராஜ் மேலவையில் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போது ஃபட்லினா இத்தகவலை வெளியிட்டார்.